அந்தகன் ஒரு டைம் பார்க்கலாம் படத்தை. ஹிந்தி வெர்ஷன், தமிழ் இது மலையாள வெர்ஷன் பார்க்காதவங்களுக்கு இந்த படம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். அது பார்த்தவங்களுக்கு படம் ஓகே, ஆவரேஜான படம். பிரசாந்த் கனி வந்து பார்த்தோம். பிரசாந்த் அவரோட நடிப்பில் பிரிச்சு மேஞ்சிட்டாப்புல. ஹிந்தியில் வந்து ஆயுஷ்மான் குரானா வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு பயங்கரமாக பண்ணியிருப்பாப்புல. ஏன்னா இங்கே பிரசாந்த் எப்படி பண்ணியிருக்காப்புல, தமிழ் ஆடியன்ஸ்க்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக பண்ணியிருக்காப்புல. படம் சக்ஸஸாக இருக்குது, ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். சந்தோஷ் நாராயண் மியூசிக்கு வேற லெவலில் பண்ணியிருக்காப்புல. சிஸ்ராம் ஒரு சாங் செம்மையாக இருக்குது. அமரன் படத்தில் வர சந்திர சூரிய சாங் ஒன்று போட்டிருக்காங்க ரீமிக்ஸ். அங்கெல்லாம் சைலண்ட் ஆயிடுறாங்க, ஏன்னா அந்த இடம் வந்து அந்த மாதிரி இடத்துல பஞ்ச் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு படம். கார்த்திக் சார் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நடிச்சிருக்காப்புல. ஒரு சின்ன ரோலாக இருந்தால் கூட அவர் க்யூட்டாக பண்ணிட்டு போயிட்டாப்புல. படத்தில் வந்து வனிதா விஜயகுமார் நடிச்சிருக்காங்க. சமுத்திரகனி சார் வந்து வேற லெவலில் பண்ணியிருக்காரு. ஒரு இன்னொரு ஒரு போலீஸ் மாதிரி தெரியும், ஆனால் அவர் வந்து மிகப்பெரிய வில்லன், நல்லா பண்ணியிருக்காப்புல. சிம்ரன் வந்து வேற லெவல் வில்லி ரோல் பண்ணியிருக்காப்புல. ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப அழகா இருக்காங்க, ரசிக்கிற மாதிரி இருக்கு. அதான் சொல்றேன்ல, அந்த ஒரு போர்ஷனுக்கானே அவங்க எடுத்து வந்து போட்டிருக்காங்க. ஒரு காட்டசிக்கானே அவங்களும் நடிச்சு கொடுத்துருக்காங்க. காட்டசினாலும் படத்துக்கு மெயினாக அவங்க பண்ண ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க சிம்ரன். கண்டிப்பா இடம் பிடிப்பாங்க. அவங்க வந்து சரியா யூஸ் பண்ணாங்கன்னா மிகப்பெரிய வில்லியன், ஒரு சரியான டெரரிஸ்டா காமிக்க முடியும். ஏன்னா அவங்க ஃபிட் அந்த மாதிரி இருக்காங்க. ஒன்லி டயட்டு, ஒன்லி ப்ரோட்டீன் ஃபுட்டு அந்த மாதிரி எடுத்து ரொம்ப ஃபிட்டா இருக்காங்க. பிரியானந்த் சூப்பர். பசங்களை வந்து 2K கிட்ஸ் அப்புறம் உள்ள உட்கார வைக்கணும்னா ஒரு கவர்ச்சிக்கான ஒரு ஹீரோயின் தேவைப்படுது. அந்த ரோலை ரொம்ப கரெக்டா பண்ணியிருக்காங்க. கிளாமரா இருக்காங்க, சூப்பரா இருக்காங்க. படம் கண்டிப்பா ஃபேமிலியோட பார்க்கலாம். தமிழ் படமும் சாரி மலையாள படமும் ஹிந்தி படமும் பார்க்காதவங்க இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு மேட்டர். சந்தோஷ் நாராயண் மியூசிக் ரொம்ப இந்த படத்துக்கு ஞானம் வச்சு தான் மியூசிக் பண்ணுவாங்க. ஆமா நல்லா இருந்தது. ஓவராலா ரேட்டிங் எவ்வளவு கொடுத்தீங்க? ஒரு 8 கொடுக்கலாம் 10க்கு. பிரசாந்த் நல்லா நடிச்சது. நல்லா இருந்துச்சு. சிம்ரனோட நடிப்பு. பிரசாந்த் சார், சிம்ரன் மேம் ரெண்டு பேருமே ஆக்டிவே சூப்பரா இருந்தது. நல்லா இருந்தது ஓவராலா. பிரசாந்த் பாட்டாங்க. பிரசாந்த் சார்க்காக தான் ஆக்சுவலி வந்தேன். இட் வாஸ் நைஸ். சாங்ஸ் நல்லா இருந்தது. இட்ஸ் ஓகே. நீண்ட வருஷத்துக்கு அப்புறம் பிரசாந்தும் சிம்ரனும் ஆமா மூவி நல்லா தான் இருந்தது. நம்ம 10க்கு 8 ரேட்டிங் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லாக் ஆச்சு, செகண்ட் ஹாஃப் நல்லா தான். படம் வந்து என்ன மாதிரி சேனல்ல போயிட்டு இருக்கு? கொஞ்சம் லைட்டா சஸ்பென்ஸ் அந்த மாதிரி எடுத்துருக்காங்க. இட் வாஸ் நைஸ். சிம்ரன் ஆஃப்டர் லாங் டைம்க்கு அப்புறமா இப்படி ஒரு காம்போ வந்து கொடுக்குறாங்க. சோ பெர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்கு? எப்படி பண்ணிருக்காங்க? நல்லா இருந்தது. ஆக்சுவலி இதோட ஹிந்தி வெர்ஷன் பார்க்காம இது பார்த்தாங்கன்னா உங்களுக்கு இதுமே கொஞ்சம் நல்லா இருக்கும். ஹிந்தி வெர்ஷன் பார்த்தவங்களும் கொஞ்சம் நார்மலா இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆமா கொஞ்சம் இருக்கு, பட் டோட்டலா ரொம்ப எல்லாம் சொல்ல முடியாது. அங்கங்க லைட்டா நல்லா இல்லாத படம் எல்லாம் கிடையாது. படம் பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்கலாம், ரெண்டு. ஏன் நல்லா இல்லாத படத்தை எதுங்க வந்து எடுத்தா? அதாவது ஹிந்தியில பார்த்தவங்களுக்கு மலையாளத்தில் பார்த்தவங்களுக்கு சிலவங்களுக்கு கருத்துக்களை சொல்லாமே தவிர, அது பிளைனா ஒரு படம் பார்க்க வந்தீங்கன்னா அது வந்து என்டர்டைன்மெண்டா தான் இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. 2 மணி நேரம் போறது தெரியல. தலைவா கதை திரைக்கதை தான் இதுல மெயின். இதுல வந்து ஹீரோ ஹீரோயினை விட இது வந்து புதுமுகம் நடிச்சிருந்தா கூட கதை நல்லா இருந்தா ஓகே. இதுல கதை நல்லா இருக்கு, படம் பார்க்கலாம். ஆமா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தலைவரை அப்படியே எடுத்திருக்காங்க. இதுல பிலிம் பை தியாகராஜன் போடுறாங்க. பிலிம் பை வந்து அந்த படத்தை எடுத்த ஹிந்திக்காரர் இருக்காரு, அவருக்கு தான் நன்றி சொல்லணுமே தவிர பிரசாந்த் நல்லா நடிச்சிருக்காரு. அவ்வளவு